சரவண பவோ ஓம் சரவண பவோ ஓம் நாகாங்க ரோமம் காட்டி மத்தியமாவதி ராகம் ஆதி தாளம். ராக
நாகாங்க ரோமம் காட்டி. பொதுத் திருப்புகழ். நாகாங்க ரோமம் காட்டி வார் ஏந்து நாகம் காட்டி நாம் ஏந்து பாலம் காட்டி அபிராம நானாங்க ராகம் காட்டி நாகேந்திர நீலம் காட்டி நாயேன் பிரகாசம் காட்டி மடலூர மேகாங்க கேசம் காட்டி வாயாம்பல் வாசம் காட்டி மீதூர்ந்த போகம் காட்டி உயிர் ஈர்வார் மேல் வீழ்ந்து தோயும் தூர்த்தன் மோகாந்தகாரம் தீர்க்க வேதாந்த தீபம் காட்டி அருள்வாயே. பொதுமகளிரின் மேலே விழுந்து புணரும் காமுகனாகிய துஷ்டனாகிய என்னுடைய காமமயக்கம் என்னும் அந்தகாரம் இருளை ஒழிக்க நீ வேதத்தின் முடிவாகிய உண்மைப் பொருளைக் காட்டி அருள் புரிவாயாக. ஏகாந்த வீரம் போற்றி நீலாங்க யானம் போற்றி ஏடார்ந்த நீபம் போற்றி தனிப்பட்ட இணையில்லாத உனது வீரத்தை போற்றுகின்றேன். நீல நிற அங்கத்தை உடலினை உடைய யானம் உனது விமானமாம் மயிலை போற்றுகின்றேன். மலர் நிறைந்த கடப்ப மாலையை போற்றுகின்றேன். முகில் தாவி ஏரோங்கள் ஏழும் சாய்த்த நான் 3 தோளும் போற்றி. மேகங்கள் தாவி மேலேறி படியும் மலைகள் 7 சாய்த்த தொலைத்த அழித்த உனது நான் 3 தோளும் போற்றி 12 தோள்களையும் போற்றுகின்றேன். யார் வேண்டினாலும் கேட்ட பொருள் எய்யும் தியாகாங்க சீலம் போற்றி. யார் வேண்டிக் கொண்டாலும் அவரவர் கேட்ட பொருளினை வரத்தை தந்தருளும் உனது தியாகாங்க கொடை பெருமை அலங்கார சீலத்தை குணத்தை போற்றுகின்றேன். வாய் ஓய்ந்திடாது அன்று ஆர்த்து தேசாங்க சூரன் தோற்க. வாய் ஓயாமல் முன்னாளில் கூச்சலிட்டவனும் தசாங்கத்தை உடையவனுமான சூரன் தோற்றுப்போக மயிலிலே ஏறி சேவி ஏந்தி தேசம் பார்க்க வேலேந்தி மீனம் பூத்த தேவேந்திர லோகம் காத்த பெருமாளே. சேவலை குடியாக ஏந்தி பிடித்து தேசத்தோர் நாட்டிலுள்ளோர் கண்டுகளிக்க வேலாயுதத்தை ஏந்தி மீனம் பூத்த நட்சத்திரங்கள் விளங்கி நின்ற தேவேந்திர லோகத்தை காத்து அளித்த பெருமாளே, வேதத்தின் முடிவாகிய உண்மைப் பொருளைக் காட்டி அருள் புரிவாயாக. ஏரோங்கள் 7 சாய்த்து என்பதற்கு 7 கிரியை முருகன் அட்டது கூறுகிறது. பிறிதொரு வரலாறு, இறைவனது இடப்பாகம் பெற வேண்டி தேவி காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகும் வழியில் தேவி தங்குவதற்காக வாழை மரங்கள் கொண்டு குமரவேள் ஒரு பந்தல் போட்டு வந்தார். தேவி குமரனை நோக்கி, நீ உனது கைவேலை ஏவி சந்தியாவந்தனம் செய்ய நல்ல நீர் வரவழைப்பாயாக என்றாள். கந்தபிரான் செலுத்தின வேல் பாய்ந்து சென்று போதவான், உத்தராண்டான், புருகூதன், போதன், பாண்டரங்கன், சோமன், வாமன் என்று சொல்லப்பட்ட 7 பேரையும் அவர்கள் இருந்த 7 மலையையும் வீட்டி அழித்து நல்ல தண்ணீர் நதியை அழைத்து வந்தது. அந்த நதியே சேயாறு. சேய் வரவழைத்து ஆறு. 7 பேரின் வரலாறு, அனந்தமாபுரம் என்ற ஊரிலே 7 பிராமணர்கள் பல தீவினைகளைச் செய்து பின்பு அவ்வினை தீர வேண்டி பிரம்மனை குறித்து தவம் செய்தார்கள். பிரம்மன், நீங்கள் 7 பேரும் 7 மலைகளிலே இருந்து தவம் செய்வீர்களானால் முருகவேள் ஜலம் வேண்டி வேலை விடுவார். அது உங்களையும் உங்கள் பாவத்தையும் நீங்கள் இருக்கும் மலைகளையும் பொடிபடுத்தும் என்று சொல்லி போனார். இதுவே 7 கிரி பிளந்த வரலாறாகும். ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ